ஊழலே பெரிய ஊழல், அதனுடைய பேரே மோடி. ஊழலுக்கு பெரிய ஒரு நிழல் உண்டு, அதுக்கு பேர் தான் அமித்ஷா. அந்த ஊழலுக்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு புள்ளைய பெற்றது, அதுதான் அதானி, அம்பானி, இவங்க எல்லாருமே. சார்ஜ் ஷீட் என்ற பேர்ல பக்கம் பக்கமா கதையடிச்சிருக்கிறாங்களே ஒழிய அதுல ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் இந்த வழக்கை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ குற்றம் சாட்டி இருக்குது. ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றுவதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இந்த அமித்ஷா மோடி ஜோடி என்ன செய்யும் அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் தான் இது. மக்களுக்கு என்ன ஆனான்னு சைட்ல பேசும்போது ஊழல் 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 சொல்லும் போது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா, அது போதும் மோடிக்கு. இவிஎம் ஒழிக்காம நீங்க கார்பரேட் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியாது. உலக அளவில் இந்த நாடு அடிமைப்பட்டதை ஒழிக்க முடியாது. இந்த நாட்டினுடைய சுதந்திர அயலுறவு கொள்கையை மீட்க முடியாது. ஏன் இந்த நாட்டையே மீட்க முடியாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தபோது 2021ஆம் ஆண்டில் அவருடைய அரசு வகுத்த மதுபான கொள்கை மூலம் 2000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்துள்ளது. இதில் நேரடி பலனாடி கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சர் சிசோடியாவும் ஆம் ஆத்மி கட்சியும் தான் என்று குற்றம் சாட்டி சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை பின்னாளில் இடியும் மணி லாண்டரிங் கேஸ் அப்படி என்று சொல்லி அவர்களும் தொடர்ந்தார்கள். சிறையிலெல்லாம் எடுத்து வைத்தார்கள். முதலில் கிட்டத்தட்ட 17 மாதங்கள் சிறையில் இருந்தார் சிசோடியா. அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 6 மாசங்கள் கெஜ்ரிவாலை சிறையில் வைத்தார்கள். அவரும் விடுதலையானார். அப்பொழுதெல்லாம் இப்பொழுது விடுதலையான பிறகு கெஜ்ரிவால் சொல்லியிருக்கின்றார், அப்பொழுதெல்லாம் நான் ஏன் பேசவில்லை என்றால் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும், அதன் பிறகு இந்த மக்கள் உணர்வார்கள் எங்களது நேர்மையை பற்றி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கெஜ்ரிவால் விடுத்த ஒரு சவாலும் இங்கே கருத்தில் கொள்ளத்தக்கது. ஒன்று, இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சார்ஜ் ஷீட்டை போட்டு இவ்வளவு விசாரணை எல்லாம் நடத்தி என்னென்னவோ செஞ்சு கடைசியில அந்த நீதிபதி சொல்றாரு, ஒரே ஒரு சின்ன பிட்டு எவிடன்ஸ் கூட இல்லை, முழுக்க முழுக்க கதை தான். சார்ஜ் ஷீட் என்ற பேர்ல பக்கம் பக்கமா கதையடிச்சிருக்கிறாங்களே ஒழிய அதுல ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு ஆதாரம் கூட, ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லாமல் இந்த வழக்கை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ குற்றம் சாட்டி இருக்குது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ரவுஸ் அனெக்ஸ் அந்த நீதிமன்றம் சிபிஐயே குற்றம் சாட்டி இருக்கிறது. குற்றம் சாட்டியதோடு மட்டுமல்ல, இந்த வழக்கை விசாரணை செய்த அந்த சிபிஐ அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது கோர்ட். அதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றுவதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இந்த அமித்ஷா மோடி ஜோடி என்ன செய்யும் அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் தான் இது. ஏற்கனவே கூட பல ஆதாரங்கள் இருக்குது, ஆனா இது மாதிரி ஒரு ஆதாரம் வந்ததே கிடையாது. நீதிமன்றம் தமிழ்ல சொல்லுவாங்களே காரி துப்பிடுச்சுன்னு, அந்த மாதிரி தான் இருக்கு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு முதலமைச்சரை சிறையில் வைத்து தங்களுடைய அதிகாரம், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது, நாங்கள் சட்டத்தை மாற்றுவோம், ஈடியை வைப்போம், உள்ள வச்சுட்ட உடனே மக்கள் நம்பிடுவாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஊழல் குற்றச்சாட்டை வச்சிட வேண்டியது, அதை பத்தி பெருசா பேச வேண்டியது எல்லாம் கதை தான். எதையும் நிரூபிக்கல. பணம் வந்துட்டு ஆந்திரால இருந்துட்டு சதன் குரூப் அப்படின்னு ஒன்று சொல்லி ஆந்திராவில் அது வந்துட்டு பணம் இது பண்ணாங்க. ஏன்னா லிக்கர் பேரன்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த பணம் சென்னைக்கு வந்துச்சு, நடந்து வந்துச்சா, ஃப்ளைட்டில் வந்துச்சா, மறுபடியும் அங்கேருந்து அப்படியே டெல்லிக்கு போச்சு, டெல்லியிலேருந்து அது வந்துட்டு கோவாவில் போய் அது தேர்தலில் செலவாச்சு, எல்லா கதையும் விட்டான் இடி.
சிபிஐ மாறி மாறி எதுவும் கோர்ட்ல நிக்கல. ஏன்னா எதுக்குமே ஆதாரம் இல்லை. ஒரு மணி லாண்டரிங்கோ இல்லாட்டி ஊழல்னு பணம் கைமாறுச்சுன்னா எங்க அந்த பணம்? இந்த கேள்விதான் கோர்ட்டு முதல்ல கேட்கும். எங்க அந்த பணம் காட்டு? 2000 கோடி டிரான்சாக்ஷன் ஆச்சு இல்ல, கைமாறுச்சு இல்ல, காட்டாத. அதான் கோர்ட்டு. அதுல வந்து 10 பைசா காட்ட முடியல இவங்களால. எல்லாம் ரைடு கீடெல்லாம் பண்ணியாச்சு, இவங்களை துன்புறுத்த வேண்டியதெல்லாம் துன்புறுத்தியாச்சு. கவிதா உட்பட 23 பேரு எல்லாரையும் விடுதலை பண்ணிடுச்சு கோர்ட்டு. அதேதான் 2G வழக்கில் எப்படி சொல்லிச்சோ சிபிஐ கோர்ட்டு, அதே மாதிரிதான் இப்போ. அதுல வந்துட்டு ஓம் பிரகாஷ் ஜட்ஜு சொன்னாரு, நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமாக நான் காத்து கொண்டிருந்தேன், யாராவது ஒரு சின்ன ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுவார்கள் என்று. ஆனால் ஒருவரும் காட்டவில்லை. கேஸ் வெறும் கதையை அடிச்சுட்டு ஒரு ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லி இழுத்தடிச்சு கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிச்சதை தவிர வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராஜா, கனிமொழி உள்ளிட்ட அனைவரையும் விடுவிச்சது. அதேதான் இப்போ. இதுல என்னன்னா, இந்த கொள்கை வகுப்புலயே ஊழல் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அதுக்கு தான் வந்துட்டு இந்த சிபிஐ கோர்ட்டினுடைய ஜட்ஜு சொல்லியிருக்காரு, இதுல வந்துட்டு எந்த இடத்துலையும் அரசுக்கு பைசா லாஸே கிடையாது. அப்ப எங்க வந்துட்டு ஊழல் நடந்திருக்க முடியும்? கெயின் தான் ஏற்பட்டிருக்க ஒழிய லாஸ் கிடையாது. அந்த கொள்கையை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுச்சு பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி அரசும். இது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அப்போ இருந்த லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, வி.கே. சக்சேனா, யாரு டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கார் இல்லையா, அவர் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு, இந்த பாலிசியில எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஊழல் நடந்திருக்குது, இதை நீங்க விசாரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்ட உடனே இந்த ஏஜென்சிலாம் வந்து குதிச்சிட்டாங்க. இதான் மோடி அமித்ஷாவுடைய வேலை. உடனே அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பிகர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கதான் எதுக்குன்னே ஒரு 5-6 இந்த கொத்தடிமை டிவி சொல்லலாம், கோதி மீடியான்னு சொல்றதை விட கொத்தடிமை மீடியா அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வரிசையா ஆளும் சேர்ந்து காது செவிடாகிற அளவுக்கு கத்துறானுங்க. ஆனா எவனுமே இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது, இவ்வளவு தூரம் ஊழல் பணம் கைமாறி இருக்குன்றாங்களே, அந்த பணம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் இங்க உட்காந்துக்கிட்டு. அங்க ஒரு ஊடகமும் கேட்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு என்ன, ஆனான்னு சைட்ல பேசும்போது ஊழல் 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 சொல்லும் போது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா, அது போதும் மோடிக்கு. இங்க எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு உடனே அவர் எவ்வளவு பெரிய பங்களா கட்டுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பங்களா படத்தை வரைக்கும் நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் பார்த்திருக்க மாட்டேன். ஒரு சங்கி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. 590 பேஜ் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க தெரியுமா? சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணது இருக்கட்டும்டா, எங்க எவிடன்ஸ்? பக்கம் பக்கமா கதை எழுதுறதுன்னா சிபிஐக்கு தெரியாத கதையா? போஃபோஸ் பீரங்கி வேற ஊழல் வழக்கிலேயே கதை அடிச்சவங்களாச்சு சிபிஐ, எங்களுக்கு தெரியாதா? என்ன சார் இங்க வந்துட்டு பொள்ளாச்சி வழக்குல எல்லாம் சிபிஐ நல்லா விசாரிக்கலையா? இப்ப கூட மடப்புறம் அந்த பையன் செத்த வழக்குல கூட விசாரிக்கலையான்னா, சின்ன சின்ன வழக்கெல்லாம் விசாரிச்சாங்க, உண்மைதான். அப்புறம் பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் வந்துட்டு ஏன் விட்டுட்டாங்க? அதான முக்கியம். அந்த வழக்கெல்லாம் ஒழுங்கா நடத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சோனியா காந்தியில வெளியில பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. யாரா இருந்தா நமக்கு என்ன? கேஸ் தான். காம்ப்ரமைஸ் ஆனது என்னது? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு. அதான் இங்க முக்கியம். அப்ப ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாத ஒரு விடயத்தை இந்த டெல்லியில இருக்கக்கூடிய ஊடகங்கள், நாடு முழுவதும் இங்க இருக்கிற ஊடகங்கள் அதை பத்தி விசாரிக்க பேசவே மாட்டாங்க. அவங்க சைலண்டா இருந்துருவாங்க. எடப்பாடி என்ன செய்தார்? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன? பிஜேபி அதிமுக இப்படியே விசாரிச்சு இப்படியே விவாதம் பண்ணி நாளை கடத்தி முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரே ஒரு எவிடன்ஸ், லா ஆஃப் எவிடன்சஸ்னு ஒரு சட்டமே இருக்குது. ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ணணுன்றது ஒரு சட்டமே இருக்குது. வாக்குமூலம் எங்க வச்சு கொடுத்தா செல்லுன்றதுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, பிரிவு இருக்குது. ஆனா எதையுமே இவங்க பயன்படுத்தலை. அதனால தான் நீதிபதி அவளை கடுப்பா சொல்லியிருக்காரு, எடுத்து படிச்சு பாருங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. 600 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். தேடுன்னு தேடின ஒண்ணுமே இல்லை, கதையடிச்சிருக்கிறானுங்கன்றாரு. ஒரு ஏஜென்சியை பார்த்து கதையடிச்சிருக்கிறாங்க. இதை விட சிபிஐக்கு ஒரு அவமான தேவையா? மோடி அமித்ஷாவுக்கு ஒரு அவமான தேவையா? அவங்க 2 பேருக்கு அவமானம் மான அவமானம்லாம் ஒண்ணும் கிடையாது. குளிர் அவனுக்கு ஏது மான அவமானம்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அவனுக்கு. அவனுக்கு என்ன, இப்போ செந்தில் பாலாஜி ஊழல், அப்புறம் என்ன சொன்னது, டாஸ்மாக்
டாஸ்மாக் ஊழல்னா இங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலே அது அடிபட்டுச்சு. அது எப்படி டாஸ்மாக் ஊழல் செய்யும் அப்படின்னு நீதிபதி கேட்டாரு. பர்சனை சொல்லு, அது தேவை என்ன வாக்குமூலம். அதுக்கு தான் வந்துட்டு 2 சினிமாக்காரங்களை அரெஸ்ட் பண்ண போனாங்க. அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லை கட்டி அவங்கள எடுத்துட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வாக்குமூலம் வாங்கி இங்க இருக்கக்கூடிய முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் யாராவது ஒருத்தர் கைது பண்ணி உள்ள வச்சுருவாங்க. உள்ள வச்சு ஊழல் நடந்துச்சு சொல்லுவாங்க. எவ்வளவு 1000 கோடி என்ன புழு நாங்க. நீதிமன்றம் அந்த குட்டை உடைச்சிருச்சு. அந்த ஏர் பபுள் போயிடுச்சு. அவ்வளவுதான். எங்களையா எதிர்த்து நீ தேர்தல் அரசியல் பண்ற, உன்னை என்ன பண்ற பாரு. இவ்வளவுதான் மோடி அமித்ஷாக்கும். வேற ஒண்ணு தெரியாது. அதான் வெளியில கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, நாங்களும் எங்களது கட்சியும் நேர்மையானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உடனே டெல்லி முதலமைச்சர் குப்தா அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் எவிடன்சஸ் டேம்பர் பண்ணிட்டாங்க. எதுக்கு 2 ஏஜென்சியும் அங்க உட்காந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் புடுங்குனீங்களே, என்னத்தை புடுங்குனீங்க நீங்க? 150 போனுக்கு மேல டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களா? ஏன் அதை கண்டுபிடிக்க தெரியாதா உங்களுக்கு? 150 போனு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களா இல்லையா, எப்படி அப்படின்றத சொல்ல வேண்டியதானே கோர்ட்ல. எல்லாம் போன்லயே தான் இருக்குமா? காசு கூட போன் வழியா தான் வருமா? எப்படி ஜிபே கூகுள் பேல 2000 கோடி டிரான்சாக்ட் பண்ணாங்களா? சதன் குரூப்ன்றோம். சதன் குரூப்ன்றதே ஒரு இல்லாத ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்குது. ஏன்னா இப்ப சவுத்துல இருக்கிறதெல்லாம் எதிர்கட்சி ஆட்சிகள் தானே, அதனால சதன் குரூப். சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறீங்க நீங்களா? அதற்காக என்ன மான அவமானம் எல்லாம் எதுவுமே இருக்காதா? உங்களுக்கு சுயமரியாதை இருக்காதா? போலீஸ் தானே நீங்க, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தானே நீங்க. இந்த நாட்டினுடைய மான அவமானத்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் தூக்கி 5 மாசம் உள்ள வைக்கிறீங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஜனநாயகத்துல என்ன இருக்குது? ஜனநாயகத்துக்கு மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? வேற நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க என்ன ஆவீங்க? எதையும் செய்ய முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க. புரியுதுங்களா? ஆற்றல் எப்படி வேணாலும் வேலை செய்யும். அதான் அவர் கெஜ்ரிவால் ஒன்று சொல்லியிருக்காரு, இப்ப எங்க மேல இந்த மாதிரிலாம் குற்றம் சுமத்தி பழி கூறி தேர்தலில் ஜெயிச்சிங்கல்ல போன ஆண்டு, இப்ப மோடிக்கு அமித்ஷாவுக்கு தைரியம் இருந்ததுன்னா வாங்கடா தேர்தலை சந்திக்கலாம். 10 சீட்டை நீங்க ஜெயிச்சிருங்க. 70 சீட்ல 10 சீட்டை ஜெயிச்சிருங்க. அரசியலை விட்டே நான் சன்னியாசம் போயிடுறேன் அப்படின்னாரு. பண்ண மாட்டாங்க. முதல்ல இன்னொரு கெஜ்ரிவால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆம் ஆத்மி, கெஜ்ரிவால் இவங்க தான் இவிஎம்முக்கு எதிராக கடுமையான போர் தொடுத்தவங்க. எப்படியெல்லாம் இவங்க வாக்காளர் பட்டியல் ஆட்களை நீக்கிறாங்க, எப்படியெல்லாம் இவிஎம்ல மோசடி செய்யறாங்க அப்படின்ற எல்லா விடயத்தையும் மிக அதிகமாக பேசினதே கெஜ்ரிவால் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுதான் பெரிய ஸ்கேம்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏனோ தெரியல அவங்க அதை நிறுத்திக்கிட்டாங்க. இப்பவும் சொல்றேன் கெஜ்ரிவால் அவர்களே, உங்களுக்கு சொல்றேன், போன தேர்தலெல்லாம் நீங்க ஒன்றும் தோத்துடலாம். அப்படியே ஒன்று சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மக்கள் மாறிலாம் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களோட காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல, ஆனால் தான் நீங்க தோத்தீங்க அப்படின்றதும் பொய். ஈவிஎம் வைக்கிறாங்க, திருட்டுத்தனம் பண்றாங்க, ஜெயிச்சிடுறாங்க, அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. இவ்வளவுதான். நீங்க உஷாரா இருந்த போதெல்லாம் நடக்கல. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஒரு தேர்தலை நீங்க 67 இடத்துல ஜெயிச்சதே உங்களுக்கு ஆதரவா ஹேக்கிங் பண்ணதுதான் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. நாங்க தான் ஹேக் பண்ணி ஆம் ஆத்மியை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சையத் சுஜா எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் என்னோட புத்தகத்துல. ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறீங்க, இப்ப பஞ்சாப்ல உங்களுடைய ஆட்சி இருக்குது, நாளைக்கு ராஜஸ்தான்ல வரலாம், ஈவன் குஜராத்ல கூட நீங்க வரலாம் ஆட்சிக்கு. அப்படிதான் வளர்ந்துட்டு வரீங்க. இளைஞர்கள் மனதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை உடைக்கணும். அதுக்கு தான் இந்த அவதூறு வழக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. உங்க மேல ஒரு அவதூறு, அதுக்கப்புறம் உங்களை சிந்திக்க மாட்டான். அப்படி பண்ணி தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஒன்னு சொல்றேன், இதெல்லாம் இல்ல அரசியல். அவனுடைய மூலபலம் இந்த இவிஎம் தான், இந்த தேர்தல் ஆணையம் தான். ஒரே மாமருந்து வாக்குச்சீட்டுல தேர்தலை நடத்துறது. மறுபடியும் இந்த இடத்துக்கு நில்லுங்க, வலிமையா நில்லுங்க. உங்களோட ஸ்டாலின் நிற்பாரு, மம்தா பானர்ஜி நிற்பாங்க, பினராயி விஜயன் நிற்பாரு, சிபிஐ நிற்கும், சிபிஎம் நிற்கும், அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி நிற்கும். பெரிய பெரிய கட்சிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் உங்களோட நிற்பாங்க. காங்கிரஸை விட்டு தள்ளுங்க.
ராகுல் காந்தி மட்டும் நிற்பாரு, அது வேற கதை, அது மட்டுமே பத்தாது. ஏன்னா இங்க இருக்கிறவன்லாம் எதுவும் செய்ய மாட்டான். எனவே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவிஎம் உடைச்சால் தவிர 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒட்டுமொத்தமா வந்து உட்காந்துக்கிட்டு தேர்தலை ஒழிச்சிருவாங்க. அவங்க உஷார். நீங்க என்ன சவால் விட்டீங்களா? இப்போ நீங்க சவால் விட்டீங்களே மீண்டும் தேர்தலை வெய்யி 10 சீட்டு ஜெயிச்சா நான் வெளில போறேன்ட்டு. இப்போ வந்துட்டு சொல்லி 2 நாள் ஆச்சு, ஏதாவது ரியாக்ஷன் இருந்தது அவங்க கிட்ட இருந்து? கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே வாயை பொத்திட்டு ஓரம் உட்காந்துருவாங்க. அதான் முடிச்சிட்டாச்சு, அவர் பாட்டுக்கு பேசட்டும். என்ன செய்யணுமோ அது செஞ்சாச்சு. சிபிஐக்கு மானம் போச்சு, இடிக்கு மரியாதை போச்சு, அதை பத்தி அவங்களுக்கு என்ன இருக்குது? இந்த நாட்டுக்கே மரியாதை போகுது, அதை பத்தியே கவலைப்படாதவங்க அவங்க. சிபிஐக்கு மானம் போனான்னா, இடிக்கு மரியாதை போனான்னா, அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எனவே அதான் சொல்ல வர, மறுபடியும் மக்கள் சக்தியை இயக்க வேணும். இந்த தேர்தல் முறையை மாற்றி அமையும், வாக்குச்சீட்டுல தான் தேர்தல் அப்படின்னு இதை கொண்டாந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி ஒழிச்சு கட்டணும் அந்த இவிஎம் அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம், இந்த நாடும் இவங்களுடைய அதிகாரத்துக்கு அடிமைப்படாது, இந்த நாடும் அமெரிக்காலேருந்து உலக நாடுகளுக்கு அடிமைப்படாது. எல்லாத்தையுமே காப்பாற்றிடலாம். ஜனநாயகத்தை மீட்காம அது நடக்காது. ஜனநாயகத்தை மீட்கணும்னா ஒழிக்கணும் இவிஎம். எனவே கெஜ்ரிவால் அவர்களே, ஆம் ஆத்மி கட்சியினரே, நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். மறுபடியும் இந்த சாதாரண அரசியல்லாம் பண்ணிக்கிட்டலாம் நீங்க பண்ண முடியாது. தமிழ்நாடுல டெல்லி, அவங்களுக்கு டெல்லி ரொம்ப முக்கியம். நாடு முழுவதும் ஜெயிச்சுட்டு டெல்லியில 3 முறை தோத்துறாங்க. அதான் வச்சானுங்க. அதோ இப்போ என்ன ஆச்சு, நீங்களே சொல்றீங்கல்ல டெல்லி நாறிட்டு இருக்குது அப்படின்ட்டு. தெரியாது அவங்களுக்கு எதுவுமே. அவங்களுக்கு ஆழவும் தெரியாது, ஒரு மட்டையும் தெரியாது அவங்களுக்கு. இந்த நாட்டினுடைய விடுதலையில் பங்கேற்காதவங்க, இந்த நாட்டுப்பற்றம் கிடையாது அவங்களுக்கு. அவனுக்கு அந்த பார்ப்பன அடிமைகள், கொத்தடிமைகள், அவ்வளவுதான். நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தியே வரும். நீங்க இந்த அண்ணா ஆசாரே, ஆட்டுக்குட்டி ஆசாரே, அவங்களெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இவங்க தான் படிக்கணும், இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க தான் மூலாதாரத்திலிருந்து இந்த நாட்டினுடைய அரசியலை ஆட்டுவித்தவர்கள். பெரியார், அம்பேத்கர், அவங்கதான். அந்த சிந்தனையை கொண்டு போங்க உங்களுடைய கேடர்ஸ்க்கு மத்தியில. அப்பதான் நீங்க மறுபடியும் மதத்துக்கு போயிட்டு நீங்களும் பதுங்கி நானும் இந்து தான் அப்படி நெடுஞ்சான் கிடையாது விழுந்தீங்க. ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு பேசாதரு. இந்த இந்து சிந்து அப்படின்லாம் வந்துட்டு வேதம் பாடிட்டு இருக்காதீங்க. ஒரே அடி, ஒரே குறி இவிஎம் தேர்தல் முறை. இதை அடித்து உடைத்து நொறுக்கி வீழ்த்தினால் அன்றி உங்களால் இல்லை, யாராலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்றிக்க முடியாது. அதான் சொல்றேன். அப்படின்னா ஐயா ஊழலே இல்லையா? ஊழல் இல்லைன்னு நான் சொல்றேன். ஊழலே பெரிய ஊழல், அதனுடைய பேரே மோடி. ஊழலுக்கு பெரிய ஒரு நிழல் உண்டு, அதுக்கு பேர் தான் அமித்ஷா. அந்த ஊழலுக்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பிள்ளைய பெற்றுது, அதுதான் அதானி, அம்பானி. இவங்க எல்லாருமே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் கனிம வளங்களையும் கொள்ளையடிக்கிறாங்களே இந்த குரூப். இவங்க அனைத்து பேருக்கும் மூலாதாரம் இவிஎம் தான். அதுதான் சொல்றேன், ஊழலெல்லாம் ஒழிக்க முடியும். அரசியல் கட்சி அவங்க செலவு பண்ணாதானே. ஆம் ஆத்மி மாதிரி கணக்கை காட்டு, 6 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு காட்டணும், அவ்வளவுதான். அது எந்த அக்கௌண்ட்ல இருக்குது? ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். 9 அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இந்தியா ஃபுல்லா. ஏதாவது ஒரு பேங்க்ல நீ வை, அவ்வளவுதான். எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மாசம் மாசம் கணக்கை சப்மிட் பண்றா தேர்தல் ஆணையத்துக்கு, அப்படி சொல்லணும். ஊழலை ஒழிக்கலாம். முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐடியாலாம் இல்லாத ஒண்ணு ஐயா நான் அதை பேசிட்டுல. நான் கட்சியை நடத்துறவன், 10 பைசா வாங்காது ஒரு கார்பரேட் கிட்டையும் 10 பைசா. அதனால இந்த கட்சி தலைவனே வேணா இவர் அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு கல்லா, பெரிய கல்லா. ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, ஆனா ஏகப்பட்ட சொத்து வாங்கிட்டான். நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. அது கறி விருந்து, மீன் விருந்து, டான்ஸ், இதெல்லாம் எதுவும் நடக்காது. நேர்த்தியான ஒரு அரசியல் தாராளமா பண்ண முடியும். அண்ணா வெளியில அப்படிதான் போகணும். புரியுதுங்களா? அரசியல் கட்சி வச்சுட்டு இருக்கிறவ எல்லாருமே ஊழல் பண்ணி தான் ஆகணும். இந்த சோல் எக்ஸப்ஷன் ஃபியூ பார்ட்டிஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், அப்புறம் இவங்களாம் தான். எனவே நான் சொல்றேன், கெஜ்ரிவால் அவர்களே, ஆம் ஆத்மி சேர்ந்த பலரும் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்றது தெரியும். சொல்றேன், இவிஎம் ஒழிக்காம நீங்க கார்பரேட் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியாது. உலக அளவில் இந்த நாடு அடிமைப்பட்டதை ஒழிக்க முடியாது. இந்த நாட்டினுடைய சுதந்திர
அயலுறவு கொள்கையை மீட்க முடியாது, ஏன் இந்த நாட்டையே மீட்க முடியாது, உங்களையும் மீட்டுக்க முடியாது. எச்சரிக்கை செய்கிறேன். மீண்டும் வருவோம். இந்த தேர்தல் முடியட்டும், இந்த 5 மாநில தேர்தல் முடியட்டும், குதிக்கணும். 2029க்குள்ள EVM ஒழிச்சா விமோசனம், இல்ல அடிமைத்தனம். புரிஞ்சுக்கங்க கெஜ்ரிவால். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.